கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? கர்த்தர் எப்படிங்க வழிநடத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் வழிநடத்தல் நான் எப்படி அறிந்து கொள்வது என்று நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விதமான பின்தங்கியான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒண்ணுல பொருளாதாரத்தில பின்தங்கி இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரியத்தில. ஆனால் பாருங்க, இன்று நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அதை விடயும் மோசமா இருக்கீங்க. இல்லல்ல. ஆனால் அந்த அளவு தேவன் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை வழிநடத்தியிருக்கிறார். உங்களுக்கு முன்பாக வந்தவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அ இல்ல. அதுக்கு பாருங்க, அத பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு என்னை வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பாருங்க, உங்க முன்பாக தான் நெறைய பேர் தோன்றியிருப்பாங்க. ஆனா அந்த இந்த பூமியில நிர்மூலமாய் இல்லவே இல்ல. ஆனால் உங்கள் பூமியில என்னை வைத்து தேவனை அறிகிற ஒரு பாக்கியம் கொடுத்து, இந்த மாரி கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், இந்த அற்புதமான வீடியோ பார்க்க கொடுத்து வச்சிருக்கிறார். ஆ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஞானமாக வார்த்தை கேட்க உங்களுக்கு அற்புதமான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க! எப்படிலாம் வழிநடத்துறார் பாருங்க. பாருங்க, பொருளாதாரத்திலையும் அப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் நீங்க குறைவா இருக்கீங்களா? நீங்க நினைக்கலாம், ஆமாங்க அதில தானங்க ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதை செய்யணும், இதை செய்யணும், ஃபீஸை கட்டணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில பணத்துக்கு தானங்க நாங்க ஓடிக்கிட்டே அலையுதோம். கடல் கடந்து ஓடுதான். ஸோ வயசானவங்க சொன்ன மாரி திரைகடல் ஓடி திரவியம் தேடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் ஓடிட்டு இருக்கேங்க. எப்படிங்க அதை பெருக்குதுன்னு சொல்றேன். அப்படி தானே? தேவன் அதுக்குத்தான் உங்களுக்கு அற்புதமான பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை விதைக்கும் பொழுது, என்னடா நீங்க பணத்தை விதையா விதைக்கணுமா? ஆம், தேவன் பணத்தை விதை என்றே கூறிவிட்டார். எழுதி வச்சுக்காங்க ஒரு புக்கில். பணத்தையும் விதையிட்டார். எப்படி தன்னுடைய நிலத்துல தன் விவசாயி அதனதன் ஜாதியின் வைக்கிற அந்த கனியினுடைய விதையை வைத்து அவன் பெருக்கத்தை கொண்டு வருகிறானோ, அதே போல உங்க கையில இருக்கிற பணத்தை தேவன் விதை என்று சொல்லிட்டார். இப்ப நீங்க கையில வச்சுன்னா பெருக முடியுமா? முடியாது. நீங்க இப்ப விதைக்கணும். அதுதான் சொல்றார், நீ குடு. இப்ப நான் செய்யற அந்த ஊழியத்துக்கு நீ கொடுக்கலாம். இந்த நம்பர் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்க கொடுக்கத உள்ளுக்குள்ள ஆர்வத்தை கொண்டு வாங்கங்க. கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கு நீங்க பெருக முடியும். வாழ்க்கையில பாருங்க, கொடுக்கலன்னா ஒண்ணும் கிடையாது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய பிரமாணமே அப்படிதான். கொடுத்தாதான் கிடைக்கும். விதைச்சாதான் அறுக்க முடியும். சிறுக விதைக்கிறோம், சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறோம், பெருக அறுப்பான். தேவன் சொல்லு, கொஞ்சம் விதைச்சா உங்களுக்கு கொஞ்சம். நீங்க எவ்வளவு அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெருக முடியும் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையே கூட்டார். அவர் எப்படி கூடுவார்? கூடவே மாட்டார். அவர்கிட்ட இருந்து பணம் அவர்கிட்ட இருந்து வருகிறது எல்லாமே உங்களுக்கு ஏதாட்டு வேதனையாக இருக்கா? இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக நித்திரை செய்வீங்க, சந்தோஷப்படுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்க அதற்காக நன்றி. நீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற போதனையிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பொருளாதாரத்தில் நான் பின்தங்கியிருந்தேன். ஆனால் விதைப்பு அறுப்பு எனக்கு போதித்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஊருடைய ஊழியத்துக்கு நான் செய்கிறேன். அதற்கான எனக்கு கையின் பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி. இந்த ஊழியத்துக்கு நான் ஏகப்பட்ட கொடுக்க போகிறேன். இவர் செய்கிற இந்த ஊழியத்துக்கு நான் பணத்தை அள்ளி அள்ளி நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை உண்டு பண்ண அந்த தேவனுக்கு கொடான கூடிய நன்றி என்று சொல்லி நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும். இப்படி உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், பரவசம் வரும் பாருங்க. அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார் என்று உங்களுடைய வாழ்க்கையில பிற தோல்வியே கிடையாது. எப்பொழுதும் வெற்றி தான். பணத்திலே குறைவே இருக்காது. இப்படித்தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். ஆகையால் புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். விதைப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது. அது ஜஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் தான் போகும். ஆனால் திரும்ப உங்களிடத்தில் தேவன் என்ன சொல்கிறார்? 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த தேவன், இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன தேவன், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையில் இருக்கிற பொருளாதாரத்தை விட உன்னை நான் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். இந்த ரிசீவ் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு நாளும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்கள் அந்த வார்த்தையின் அடிப்படையில் செய்ய ஆரம்பிங்கள். கர்த்தர் மேல் பிரியமாறுங்கள். கர்த்தருடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாறுங்கள். அதை செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாள் நான் செய்ய போகிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி எழும்பணும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உள்ளத்தில் நான் இந்த வார்த்தையை விதைக்கிறேன். கொஞ்ச நாள் இந்த வார்த்தையை நான் விதைச்சு கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் பெருகணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறைவே இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற வண்ணமாக மாறணும்.
ஆகையால் நான் கொடுக்குற அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. விதைங்க பொழுது தான் தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அதை நீங்கள் சோதித்தும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை மதித்து அதற்கு மீறி கீழ்ப்படுகிற எவனோ அவன்தான் பாக்கியவான். எப்படி ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தானோ, அவனை பல்கி பெருகி பெரிய ஜாதியாக்கி அவனை எந்த அளவு ஐஸ்வர்யத்தையும் பண்ணானோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையை நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி ஆகும். கொடுக்கும் பொழுது தேவன் அதன் மேல் பிரியமாக இருக்கிறார். அதன் மூலமாக தேவனுடைய கட்டளை அதில் வெளிப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.